அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சொர்க்கம் மற்றும் நரகம் ஒரு சிந்தனை கதை. ஒரு கிராமத்தில் ரயான் என்ற நல்ல இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் அல்லாஹ்வை நினைத்து நற்காரியங்களில் ஈடுபட்டு வந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சொர்க்கமும் நரகமும் உண்மையில் எப்படி இருக்கும்? ஒரு நாள் இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அவன் முதலில் ஒரு இருண்ட இடத்தில் இருந்தான். அங்கு வெப்பம் அதிகமாக இருந்தது. மக்கள் தங்களது தவறுகளுக்காக வருந்திக் கொண்டிருந்தனர். போய் அநியாயம், பிறருக்கு துன்பம் செய்தவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ரயான் பயந்து, இது எதற்காக என்று கேட்டான். ஒரு குரல் பதிலளித்தது, இது நரகம். மனிதன் செய்த தீய செயல்களின் விளைவு இதுவாகும். அவன் மனதில் ஒரு பாடம் பதிந்தது. தீமை செய்தால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டி வரும். பிறகு அவன் ஒரு அழகான தோட்டத்தில் இருந்தான். அங்கு பசுமை, ஆறுகள், இனிமையான காற்று, அமைதி அனைத்தும் இருந்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றியுடன் இருந்தார்கள். அவன் கேட்டான், இது எது? அதே குரல் சொன்னது, இது சொர்க்கம். நன்மை செய்தவர்கள், பொறுமையுடன் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை நம்பி நடந்தவர்கள் பெறும் பரிசு இது. ரயான் திடீரென விழித்துக் கொண்டான். அவன் மனதில் தெளிவான உண்மை பதிந்தது. ஒவ்வொரு செயலும் கணக்கிடப்படும். நல்லது செய்தால் நல்ல பலன், தீமை செய்தால் அதன் விளைவு. அந்த நாளிலிருந்து அவன் இன்னும் அதிக நற்காரியங்களில் ஈடுபட்டான். சொர்க்கமும் நரகமும் வெறும் கதைகள் அல்ல, அவை மனிதனின் செயல்களின் விளைவுகளை நினைவூட்டும் உண்மைகள். ஜஸாகல்லாஹு கைர்.